அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில அடிப்படை கடமைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். ஸோ அதை பத்தினா சில விஷயங்கள் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் 1976ஆம் ஆண்டு சுரன் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமை மூலமா தான் இந்த அடிப்படை கடமைகள் நம்ம இந்திய அரசமைப்புல சேர்த்திருப்பாங்க. ஓகே, எந்த பிரதமர் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய ரஷ்யா இருக்கு பாத்தீங்களா, ஸோ அங்க இருந்து எடுத்து பகுதி 4A அப்படிங்கிற அந்த பகுதியில வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அடிப்படை கடமை எங்க இருந்து எடுத்தாங்க? ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன் ரஷ்யா இருக்கு பார்த்தீங்களா, அங்கிருந்து எடுத்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்குள்ள வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்கால இருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமை கேட்டா ரஷ்யா. ஓகே, ரெண்டு போட்டு குழப்பிக்கிற கூடாது. அதே மாதிரி 1976 42வது சட்டத்தின் மூலமா தான் மொத்தம் 10 அடிப்படை கடமைகள் வந்து நம்ம இந்திய அரசமைப்புல சேர்த்திருப்பாங்க. ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட். அதுக்கு பிறகு பகுதி 4A அப்படிங்கிற ஒரு புது பார்ட்ஸும் வந்து அப்பதான் உருவாக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பகுதி 3, 4 அடுத்து 5, 6 போயிடும். பகுதி 4A வந்து இருக்காது. நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கணும் இல்லையா, அப்போ வந்து பகுதி 4A கிடையாது. எப்போ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 1976 42வது சட்டத்தின் மூலியமா தான் இந்த பகுதி 4A வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட். 2002 86வது சட்டத்தின் மூலமாக. ஓகே, எப்போ உருவாக்கணும்னு கேட்டாங்கன்னா 1976 42 சட்ட திருத்தம். எக்ஸ்ட்ரா இன்னொரு அடிப்படை கடமைகள் சேர்த்திருப்பாங்க. அது வந்து 11வது அடிப்படை கடமை. அந்த 11வது அடிப்படை கடமை என்ன அப்படின்னா 6 to 14 வயசு வரைக்கும் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான அடிப்படை கல்வி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகுதி 4A வந்து 6 to 14 வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு வந்து அடிப்படை கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பகுதியை வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ தற்போது பகுதி 4A வந்து எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் 11 வகையான அடிப்படை கடமைகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம்